அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கிறது? எல்லாருக்கும் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த 7.5 சனி அமைப்புகள்லாம் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு விலகிருக்கு. சனி மாற்றம், சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. அப்போ சனி பெயர்ச்சி நடந்ததற்கு பிறகு இந்த 2 நாளில் இதனிலிருந்து இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். 12 ராசிகளுக்கான தனித்தனி பலன்களை இப்போது பார்த்தலாம். கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப். அஷ்டமச்சனி முடிஞ்சு போச்சு. அஷ்டமச்சனி முடிஞ்ச முதல் மாதம் இந்த ஏப்ரல் மாதம். இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இன்று புதிதாய் பிறந்தோம்னு ஒரு வார்த்தை மகாகவி பாரதியார் சொன்னார்ல, இன்றைக்கி தான் நீங்கள் குழந்தையாக பிறந்து ஒரு பாசிட்டிவ் அனுபவிக்க போகிறீங்கன்னு எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் இருந்த கண்ணீர், கவலை, துன்பம், துயரம், துக்கம் எல்லாம் பின்னடைவுகள் எல்லாம் சாதகமற்ற தன்மைகள், கெடுதல்கள், தீமைகள், எல்லாம் வேதனைகள். விடியல் வந்து விட்டது, விடிய போகிறது, விடிந்தே விட்டது. புலி வருதுன்னு கதையாக இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சு போச்சு. இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. தொட்டது துலங்கும். 9ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் கூடியிருக்கு. தனாதிபதி போய் 9ஆம் இடத்துல இருந்தாலும் ராகு சனியோடு இருக்கிறாரு. பண விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதே பங்குனி மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 10ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகிறதுன்றது அட்டகாசமான அமைப்பு. இது வரைக்கும் அரசு வேலைக்கு தடைகள் இருப்பவர்கள், அரசு வேலை கிடைக்காமல் இருந்தவர்கள், அரசுக்கிட்ட அனுமதிகள் கிடைக்காமல் இருந்தவர்கள், பேச்சு தொழில்னு சொல்லப்படக்கூடிய ஜோதிடர்கள் உள்ளிட்ட எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன், வாக்கினால் பிழைக்கக்கூடிய ஜோதிட தொழில் பண்ணக்கூடியவர்கள், இந்த அமைப்பு அதாவது புனிதமான ஆசிரிய பணியை கொண்டவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே, மார்க்கெட்டிங் மாதிரியான அமைப்பு, வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய டெலிஃபோனில் பேசுகிறதன் மூலமாக வேலை செய்யக்கூடிய சகோதரிகள், பெண்கள் எல்லாருமே இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. கடகராசிக்காரர்களுக்கு கண்ணீர் அப்படியே நிற்க போகிறது. எல்லாம் உற்சாகம் எல்லாமே வரப்போகுது. என்ன இழந்தீங்களோ உயிர் உறவுகளை தவிர அப்படியே படிப்படியாக எல்லாம் இந்த மாதமே நடந்துடாது. ஆனால் படிப்படியாக ஒரு தைரியம் வந்துடும். ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கிறது. மெதுவாக தான் நடக்கும். இழந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்கும், இழந்த வேலை திரும்ப கிடைக்கும், தொழில் முன்னேற்றமாக இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், இழந்த பணம் திரும்ப வரும், உறவுகளுடைய அலட்சியம் அப்படியே மறுபடியும் நம்முடைய இதாக மாறும். இவ்வளோ நாள் கண்டுக்காம விட்டமே, இவர் ரொம்ப நல்லா இருக்கிறாரு, இவர் மறுபடியும் எந்திரிச்சிட்டாரே, பரவாயில்லையே அப்படின்னு மூக்கு மேலே விரல வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஒரு 15 வருஷத்துக்காவது நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அத்தனையும் படிப்படியாக நடக்குங்க. திறமையை காட்ட முடியாமல் இருந்தவர்கள், ஏதேனும் ஒரு இடத்துல முட்டுச்சந்தில் போய் முட்டி கொண்டார் போல் ஒரு ஃபீலிங்கில் இருந்தவங்க, அழுதவங்க எல்லாரும் என்ன காரணத்துக்காக அழுதிங்கன்றது வயதிற்கேற்றாற்போல வித்தியாசப்படும். இளையவர்கள் காதல் தோல்வியால் அழுதுவங்க, பெரியவர்கள் கடனால் அழுதிங்க, அதை விட கொஞ்சம் பெரியவங்க ஆரோக்கியத்தினால் அழுதிங்க, அல்லது பிள்ளையால் அழுதிங்க, பேரம்பேத்தியால் அழுதிங்க, சரியில்லை, மகன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாம் சரியில்லை என்கின்ற அத்தனை நிலைமைகளும் இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றத்தை அடைந்து மனசு கொஞ்சமாக அப்படியே சாந்தி அடைஞ்சு பரவாயில்ல, நமக்கும் நல்லது நடக்குதே, நம்மளும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறோமே என்பதை நீங்கள் உணரக்கூடிய அற்புதமான ஏப்ரல் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நல்லது நடக்கக்கூடிய சுபமான யோக மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு 2 விதமாக நான் பலனை சொல்லுவேன். முதல் 15 நாட்களுக்கு ராசிநாதன் 8ல் மறைகிறாரு. கூடவே ராகு கூட இருக்கிறாரு, கூடவே சனி கூட இருக்கிறார். கடுமையான மன உளைச்சல், கடுமையான உடல் அலுப்பு, கிளச்சல் எதுவுமே நல்லா இல்லைன்னு முதல் 15 நாட்களுக்கு இருக்கும். அடுத்த 15 நாளைக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே 9ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சம் என்கின்ற நிலைமையில் வர்றார். சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்புறம் குருவோட போய் சேருவார். அதுக்கப்புறம் 1 மாதம், 1.5 மாதம், 2 மாதம்னு உங்களுக்கு நல்ல காலகட்டம். ஆனால் முதல் 15 நாள் பின்னி பெடல் இடத்துல இப்படின்னு தான் இருக்கும். எல்லா நிலைமைகள்லையும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நிலையில் நம்முடைய திறமையை நிரூபிக்க முடியாமல் போவது, ஒரு நிலையில் ரொம்ப அலைச்சல், கையில் சாப்பாடு மத்தியான சாப்பாடை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் எங்கே போய் உட்காந்து சாப்பிட்றது, வண்டியிலே இருக்குது, சாப்பிட முடியாத அளவிற்கு அலைச்சல். 8ல் இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படி தான். ஏதாவது ஒரு பேராசை போன்ற சில விஷயங்களை எடுத்து காட்டிங்க, வாங்க இதை பண்ணுங்க, அல்லது அந்த ஃபோன் காலில், வாட்ஸ்அப்பில் அப்படி இப்படின்னு வரக்கூடிய தவறான மெசேஜுகளை நம்பி 1 லட்சம் கொடுங்க 10 லட்சம் வந்துடும். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் முதல் 15 நாட்களுக்கு கவனமாக இருக்கணும். எப்படி என்னை ஏமாத்துனாங்கன்னே தெரியல, நானே கொஞ்சம் உஷாரான ஆள், எப்படியோ ஏமாந்துட்டேன், இனிக்க பேசினாங்க ஐயா என்கின்ற மாதிரியான சூழலில் இனிக்க பேசி உங்களை கொஞ்சம் ஏமாற்றி விடக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. பெரிய அளவுலலாம் சோதனைகள் வராது அப்படின்னா கூட, ஏன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு மாறக்கூடிய அமைப்பு
அமைப்புகளில் டக்குன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆக முதல் 15 நாட்களுக்கு மட்டும் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், குடும்பத்தில் கொஞ்சம் கவனம், பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம், கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கவனம், மிக மிக முக்கியமாக மனக்கட்டுப்பாடு. இந்த 6 மணிக்கு மேலே வரிசையாக பைக்காக நிற்கிற ஒரு மாதிரியான பழக்கம், கையை விட்டு வாங்குகிற பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் ஒரு 15 நாளுக்கு தள்ளி வைங்க. அல்லது அந்த இடத்துல போனீங்கன்னாலே சண்டை போடுறதுக்குன்னு ஒருத்தர் ரெடியாக வருவார். ஏன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி வேறு ஆரம்பிச்சிருக்கு. அஷ்டமச்சனி இந்த 40 நாள் ஏதாவது ஒரு சின்ன கோளாறுகளை செய்யும். ஏன்னா அஷ்டமச்சனியோடைய வேதை என்பதை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த வேதை உங்களுக்கு மே மாதம் 18ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 45 நாளில் சனி ஏதாவது உங்களை கொண்டு சிக்க வைக்கக்கூடிய வேலைகளை செய்வார். ஆனாலும் பரவாயில்ல, வேதை அமைப்பு 1.5 வருஷம் இருக்கிறதுனால பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக வராது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஒரு முன்னேற்றமான அமைப்புகள் 15 நாளைக்கு பிறகு வரும். 15 நாள் மட்டும் எதையும் செய்ய வேண்டாம், முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். யாரையும் இந்த 15 நாளில் யாருன்னா அறிமுகம் ஆகிறவங்க தெரியாதவங்க கிட்ட வாக்கு கொடுத்துறாதீங்க. அடுத்தவருக்கு கேரண்டி கையெழுத்து போடாதீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. கிரெடிட் கார்டை தூக்கி அவருக்கு கொடுத்தேன் இவருக்கு கொடுத்தேன், ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அன்புக்கு அடிமையாகக்கூடிய நீங்கள் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மாட்டிக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இருப்பதால் முதல் 15 நாட்களுக்கு மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். அடுத்து 15 மாதத்தில் 15ஆவது நாளில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ராசிநாதன் உச்சத்தை அடைகிறார். எல்லா நிலைமைகள்லையும் கட்ஸாக இருந்து எதையும் அப்படியே சமாளிக்கக்கூடிய தன்மைகள், யார் வந்தால் என்ன என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய நல்ல மாதமாக பிற்பகுதி மாதங்கள் அமைந்திருக்கக்கூடிய சுப மாதம் தாங்க ஏப்ரல் மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் ராசிநாதன் நீச்ச பங்கத்தில் அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். பொதுவாகவே நீச்சத்தில் இருந்தாலே ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏதாவது ஒன்றில் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 11ஆம் இந்த மாதம் நடக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 20 நாட்கள் 11ஆம் இடத்துல நீச்சனாக செவ்வாய் வந்து உட்கார்றார். செவ்வாய் நீச்சனாக வர்றது மிகப்பெரிய யோகம். அதாவது 3-8 கூடைய அவயோகரான செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல நீச்ச நிலையை அடையிறது எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. முதல் 10 நாளைக்கு பிறகு ஒரு 20 நாள் ஆக எதிர்ப்புகளை இந்த மாதம் விளக்க முடியும். லாபங்கள் நன்றாக இருக்கும். சகோதர உறவுகள் நன்றாக இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகிறதுன்றது 12ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் உச்சமாகிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் நன்றாக இருக்கும். சிலருக்கு பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. குறிப்பாக உங்களுக்கு பிஆர் போன்றவைகள், கிரீன் கார்டு போன்றவைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான மூவ்மெண்ட்டு, அனுமதி, அதற்கான ஸ்டெப்பு, ஃபைல் மூவ் ஆகிறது, நீங்களே வந்து அப்ளிகேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனுடைய உச்சத்தினால 12ஆம் அதிபதி 8ல் உச்சமாக இருக்கிறதுனால நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சரி, என்ன முதல் 15 நாட்களுக்கு என்ன நடக்கும்? பெண்களால் ஏதாவது மன கஷ்டம் வரும். காதலி விஷயங்கள், அதை எனக்கு வாங்கி கொடுக்கல, இதை உனக்கு வாங்கி கொடுக்கல, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஏதாவது ஒரு மாதிரியான சிக்கல்கள், நான் கேட்டதை நீங்கள் செய்யலை, நீங்கள் கேட்டதை செய்யலை, புருஷனை பற்றி பொண்டாட்டி சந்தேகப்படுறது, பொண்டாட்டியை பற்றி புருஷன் சந்தேகப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மாதத்தின் முதல் நாளில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு 5 கிரக சேர்க்கையின் மூலமாக 7ஆம் இடத்துல நட்புகள், உறவுகள், கணவன், மனைவி, காதலன், காதலி, இதில் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்தாங்க செய்யும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா நிலைமைகளையும் சமாளிச்சிருவீங்க, இதில் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆக எல்லாவற்றிலும் கொஞ்சம் பொறுமை காத்து போக வேண்டிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆனாலும் பிற்பகுதி நாட்கள் அப்படியே நல்லா, ஏன்னா எதிர்ப்புகளை தரக்கூடிய ராசிநாதன் நீச்சமாகின்ற அதே நேரத்தில் 6-8 கூடியவர் வலுவாகக்கூடாது. ஆனால் அந்த 8ஆம் அதிபதி நீச்சமாகிறது கடவுள் கன்னிராசிக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் நடந்திருந்த ஜெயிக்க முடியாத சில விஷயங்களில் நீங்களே எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. முதல் ஒரு 15-20 நாட்களுக்கு மட்டும் எதையும் நம்பாமல் 1க்கு 2ஆக அப்படியே அவங்க என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்றதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு நம்பக்கூடிய அமைப்புகள் உண்டு. கன்னிக்கு கவலை இல்லாத சுகமான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஏப்ரல் மாதம்.